ஹாய்டா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஓகே, இன்றைக்கி பில்லியர் பாஸ் அப்படிங்கிற ஜின்னோட ஒன் ஷாட் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்ததுமே உங்கள் 2 பேருக்குமே மேரேஜ் தாண்டா அப்போது நடந்துகிட்ருக்கு. அவர் நிறைய மந்திரங்கள்லாம் சொல்லிகிட்ருக்காரு. பொண்ணு கூப்பிடுறாங்க. உங்கள் அம்மா வந்து கூப்பிடுறதுக்காக உங்களை கூப்பிட வீட்டுக்குள்ளே உள்ள ரூம்குள்ளே வந்துட்டுருக்காங்க. நீங்கள் செம்ம பயத்தில் உட்காந்துட்ருக்கீங்க. என்ன நடக்க போதோ? இவர் எதுக்கு இவ்வளோ பணக்காரங்கன்னு சொன்னாங்க, இவர் எதுக்கு நம்மளை போய் மேரேஜ் பண்ணணும்னு வந்திருக்காரு? ஒரு வேளை இல்லை கொடுமைப்படுத்தி அந்த மாதிரி இது இருக்குமோ? நம்மளை பிடிச்சதான் வர்றாரா, இல்லை ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் நீட் அந்த மாதிரி இவரை பார்த்ததுனால இவருக்கு பிடிச்சி போய் கேட்குறாரா, இல்லை ஏன் இப்படி நம்மளை போய் மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாரு அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருக்கீங்களா? உங்கள் அப்பா வந்து ஃப்ளாஷ்பேக் பார்க்கலாம். உங்கள் அப்பா வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மாநாடுலாம் நடக்குது, ஒரு பெரிய மீட்டிங்லாம் நடக்குதுன்னா அதில் வந்து இந்த டெக்கரேஷன்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. அப்புறம் வரவேற்புக்கு எல்லாத்துக்குமே ஆட்கள் எல்லாம் பேசுகிறதுக்கு கொஞ்சம் நிறையா பேர் வந்து அவங்க அவங்க வந்து பேக்கப் வச்சுருப்பாங்க. ஓகேவா? வச்சு அதை அவங்கள தான் பேச சொல்லுவாங்க. அதுக்கு தனியாக அமௌண்ட் வாங்கிட்டு ஓவரால் இந்த ஹோலாக எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமாகவே அந்த ஃபங்க்ஷன் நடந்து முடிகிற வரைக்கும் என்னென்ன தேவையோ எல்லாமே அவங்க அப்பாவே செஞ்சுருவார். அந்த மாதிரி ஒரு கம்பெனி மாதிரி வச்சு ரன் பண்ணிகிட்ருக்காங்கன்னு வைங்களேன். ஒயன் அப்படின்னு சொல்லி உங்களோட பேர்லேயே தான் வச்சு ரன் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் அதுக்கு எப்பயாச்சும் உங்கள் அப்பா வந்து எதுக்காச்சும் ஆள் வேணும் அப்படின்னா கேட்பாங்க. உங்களுக்கு நீங்கள் போய் பண்ணி கொடுத்துருவீங்க. எதுக்கு இந்த வரவேற்புக்கெல்லாம் பேசுவாங்கள்ல, வெல்கம் எல்லாம் சொல்லி பேசுவாங்கள்ல, அந்த மாதிரி இதுக்கு அன்றைக்கி ஆள் வந்திருக்க மாட்டாங்க. நீங்கள் வீட்டில் தான் சும்மா இருந்திருப்பீங்க. அப்பா வந்து கால் பண்ணி இந்த மாதிரி வரலடா, நீ வர்றியா அப்படின்றது கேட்டிருப்பாங்க. ஓகேப்பா நான் வரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ரெடியாகி இங்கே போய் வரவேற்பு எல்லாமே எல்லாரையும் வெல்கம் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வரவேற்புன்னு சொல்லிட்டு மைக்கில் பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி பேசியிருக்கீங்க. பேசிவிட்டு இந்த ஸ்கிரிப்டே எழுதி கொடுத்துருப்பாங்க, அதே தான் பேசணும். ஒரு தடவை ரிஹர்சல் பார்த்துட்டு ஒவ்வொருத்தரையாக நீங்கள் பேசுகிறது அதிலே தான் குறியாக இருக்கீங்க. அதிலையே பார்த்துக்கிட்டு யார் யார் இந்தந்த பேர் அப்படின்னு சொல்லிட்டு பேரை மட்டும் வாசிச்சுட்டு ஜின்னோட நேம் வாசிச்சுட்டு சும்மா ஒரு எப்படி சொல்கிற ஒரு கர்ட்டசிக்கு அந்த சைடு மட்டும் தலை எப்படி லைட்டாக நோட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி தான் இருப்பீங்க. யாரை கூப்பிட்டாலுமே லைட்டாக அப்படி நோட் பண்ணிவிட்டு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக கூப்பிடுற மாதிரி அப்படி தான் பண்ணியிருப்பீங்க. கரெக்டாக தெளிவாக முடிச்சிடுவீங்க அந்த வேலையை. அதனால் உங்கள் அப்பா ஓகே நம்ம பொண்ணு வந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்ருக்காங்க. அந்த பொண்ணு வேறு ஒரு பொண்ணை அலாட் பண்ணி அந்த பொண்ணு வரலாங்கவும் அவசர அவசரமாக வந்திருப்பீங்க. வந்த ஒரு 15 மினிட்ஸில் எல்லாருமே வந்து அசம்பிள் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. ஜின்னு அப்போ தான் வந்திருப்பார். நீங்கள் யாரோ வர்றாரு அப்படின்ற மாதிரி தான் இருப்பீங்க. எப்போவும் மோஸ்ட் கண்டுக்க மாட்டீங்க. வர்றாங்கன்றது இருப்பீங்க. நீங்கள் அந்த இடத்துல ஓரத்தில் நிற்கும் போதே அவ்வளோ பழிச்சுன்னு சூப்பராக நிற்பீங்களா. உங்களை பார்த்ததுமே அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதோட சரி நீ மேரேஜ்னு ஒன்று பண்ணால் இப்போல தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவர் தாட்டில் இருக்கார். நீங்கள் அதெல்லாம் கண்டுக்கலை. யார் பார்த்தா என்ன பார்க்கலாம் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு வாசிச்சிட்ருக்கீங்க. அதோட ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நீங்களும் தெளிவாக பேசுகிறீங்க. உங்களோட ஸ்பீச் அந்த ஸ்கில்லாக இருக்கட்டும், அவங்களோட கரெக்டாக பேசி எல்லாத்தையும் நரேஷனோட கரெக்டாக முடித்து அந்த ஃபங்க்ஷனையும் முடிச்சிடுறீங்க. ஒரு பிள்ளை இல்லாமல் கரெக்டாக அவங்கள வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கான். கரெக்டாக அவரும் வந்து பேசிட்டு போயிடுறாரு. மற்றவங்க யாராவது பேசும்போது அவங்கள பார்க்க மாட்டீங்க. நீங்கள் அடுத்து என்ன பேசணும், இந்த மாதிரி தான் சொல்லணும், அப்படி பண்ணணுன்ட்டு நீங்கள் அதுலேயே மைண்டில் இருப்பீங்க. அவர் பேசிட்டு வந்ததுக்கப்புறம் அதுவும் நோட் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே தான் இருக்கீங்க, உங்களோட ஒர்க்கில் வந்து கரெக்டாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி. அவருக்கு தெரியாது நீங்கள் வந்து உங்கள் அப்பாவோட பொண்ணு அப்படின்ற மாதிரி. உங்கள் அப்பாவும் கொஞ்சம் அந்த சைடு கொஞ்சம் ஃபேமான ஆள் தான். அவரோட பொண்ணுன்றது தெரியாது. அவங்க அப்பாவை அவருக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும். அவருக்கு பொண்ணு இருக்கிறதுன்றதெல்லாம் தெரியாது. அது மாதிரி சுச்சுவேஷன் போயிட்டு இருக்கும்போது எல்லாம் ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடியுது. அதோட எண்டிங்குமே வந்து கன்க்ளூஷன் சொல்லிவிட்டு நீங்கள் அதோட வந்துடுறீங்க வீட்டுக்கு. உங்கள் அப்பா சூப்பர்டா, செம்மையாக பண்ணடா, நல்லா இருக்கடான்னு சொல்லிட்டு எப்போவுமே நீங்கள் சின்ன விஷயம் பண்ணாலுமே உங்கள் அப்பா உங்களுக்கு தூக்கி வச்சு பேசிகிட்டு இருப்பாங்க. அதனால் அப்பா எப்போவும் கேட்டது தான், நான் நல்லா இன்றைக்கி நல்லா முடிச்சு அது எனக்கே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா பைக்கில் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. நீங்கள் பின்னாடி உட்காந்து போயிட்டுருக்கீங்க. போயிட்டுருக்கும்போதே கரெக்டாக ஜின்னும் வர்றாரு. வந்து அவர் காரில் அங்கே கிராஸ் ஆகுறாரு. கிராஸ் ஆகும்போதே நீங்கள் உங்கள் அப்பா மேலே இப்போ கையை வச்சுட்டு
அப்புறம் வயிறோடு சேர்த்து கட்டி பிடிச்சிட்டு நம்ம அப்பா இல்லை அப்படியே படிச்சுட்டு அவர் மேலேயே மண்டை வச்சு சாஞ்சு தூங்கிட்டே வந்துட்டுருக்கீங்க. தூங்கினா கண்ணை மட்டும் மூடிட்டு பேசிகிட்டே வந்துட்டுருக்கீங்க. உங்கள் அப்பா வந்து ஆனால் அந்த லிரிக்ஸ் ஏதோ ஒன்று சொல்கிறதுக்கு வந்து கொஞ்சம் மாற்றி சொன்னடா, ஆனால் அதை நீ கேட்ச் பண்ணிட்டப்ப அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கிண்டல் பண்ணுறாரு. கிண்டல் பண்ணவும் நீங்கள் டக்குன்னு எந்திரிச்சு ஒரு போடுறீங்க. உங்களுக்காக வந்தே இல்லை, நீங்கள் சொல்லுவீங்க இதுக்கு மேலேயும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் என் பிள்ளை நல்லா ஃபஸ்ட்டு நல்லா வச்சு சூப்பராக முடிச்சு கொடுத்துருச்சுன்னு சொல்லிட்டு போகும்போதே கிண்டல் பண்ணிகிட்டே போயிட்டுருக்காங்க. ஏதாச்சும் வாங்கி தரேன்டான்னு சொல்லிட்டு ஒரு கடையை பார்த்து நிப்பாட்டுவோன்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. போகும்போதே ஜின் வந்து உங்களை பார்த்ததுலேருந்தே அந்த வண்டியை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லியிருந்துருப்பாரு. அதில் நீங்கள் 2 பேர் பண்ணிட்டு போயிட்டுருக்கது எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காரு. பார்த்துட்டு உங்கள் அப்பா தலையில் வந்து சும்மா அந்த இறகு மாதிரி ஏதோ ஒன்று வந்துருக்கும், அதெல்லாம் எடுத்து போட்டுட்டு சும்மா அப்படி தலையக்கு எடுத்து போட்டுட்டு சும்மா அப்படி லைட்டாக தடவி விட்டுட்டு அப்புறம் போகிறீங்க. வந்துட்டு அவங்க அப்பாவும் கடைக்கிட்ட நிறுத்தி உங்களுக்கு சாப்பிட்றதுக்கெல்லாம் வாங்கி கொடுத்துட்ருக்காரு. அந்த பப்ஸ் அந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டுட்ருக்கீங்கடா, நல்லா சாப்பிட்டுட்ருக்கீங்க ஃபுல்லாக. அப்போதைக்கு நம்ம அப்பா கூட தனியாக நம்ம இருந்தோம்னாவே அந்த சின்ன குழந்தையில நம்ம இருந்த மாதிரி அந்த ஒரு வைப் வந்துடும்ல, அந்த மாதிரி வந்துடுச்சு. உங்களுக்கு சின்ன பிள்ளை மாதிரி உட்காந்துட்டப்ப எனக்கு அது வேணும் இது வேணும்னு சொல்கிறீங்க. ஒவ்வொன்றா அவங்க அப்பா வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு அப்புறம் ஜூஸ் எல்லாம் குடிக்கிறீங்க. குடிச்சிட்டு உட்காந்து சின்ன பிள்ளை மாதிரி சாரீ கட்டிட்டு சின்ன பிள்ளை மாதிரி சமணம் போட்டு உட்காந்துட்டு செமனக்கால் போட்டு உட்காந்துட்டு அப்படி பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் அப்பாவும் ஆயிலெலாம் ஒட்டி பப்ஸ் எல்லாம் எடுத்து தொடச்சி விட்டுட்டு நல்லா எல்லாமே சாப்பிட்டுட்டு மிச்சம் இருக்க எல்லாத்தையும் அப்புறம் வீட்டில் உங்கள் அம்மாவுக்கும் சேர்த்து அப்புறம் வேணுங்கிற திங்ஸ் நிறையா வாங்கிட்டு ஸ்நாக்ஸ் தான் நிறையா வாங்கிட்டு பப்ஸு கேக்கெல்லாம் வாங்கிட்டு கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. கூட்டிகிட்டு போய் வீட்டுக்கு போகிற வழி வரைக்குமே ஜின் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துட்டுருக்காரு. உங்களுக்கு தெரியாது, உங்கள் அப்பாவுக்கும் தெரியாது. கார் நிற்கிது அப்படின்ற மாதிரி தான் வந்து உங்கள் வீட்டுக்கிட்ட வரும்போது தான் உங்கள் அப்பா லைட்டாக நோட் பண்ணுறாரு. என்னடா அந்த கார் வந்து நம்ம கூடவே வர மாதிரி இருக்குதே அப்படின்ற மாதிரி. கேக் ஷாப்லேயும் அங்கேயும் இருந்தது, இப்போ இங்கேயும் வருது அப்படின்ற மாதிரி நோட் பண்ணிகிட்ருக்காரு. அதுக்கப்புறம் ரொம்ப எதுவும் கண்டுக்கலை. அதோட சரி எதுவும் ஆக்சிடெண்ட்டாக வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டுக்கிட்ட போகும்போதே கரெக்டாக உங்கள் அம்மா வந்து வெளியில் நிற்கிறாங்க. வெளியில் வந்து நிற்கும்போது இங்கே ஓடி போய் அம்மான்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிவிட்டு நான் அன்றைக்கி சூப்பராக பேசினேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. உங்கள் அம்மா தலையை தடவை கொடுத்துட்டு ஒரு கிஸ் பண்ணிவிட்டு நெத்தியில் என் பொண்ணு இல்லை அழகாக பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கன்னத்தை நல்லா கிள்ளிட்டு 2 கையும் வச்சு லைட்டாக அப்படி ஆட்டிட்டு கன்னத்தோடு வச்சு தேய்ச்சிட்டு உங்கள் அம்மாட்ட நீங்கள் வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாத்தையும் கொடுக்குறீங்க. கொடுத்தோன்னே உங்கள் அப்பா இந்த சைடும் உங்கள் அம்மா இந்த சைடும் அழகாக உங்களை மேலே கையை போட்டு கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. பார்க்கும்போதே அவ்வளோ அழகான ஃபேமிலியாக இருக்குது. நீங்கள் ஒரே பொண்ணு தான். அது பார்க்கும்போதே அவருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நல்லா ஃபேமிலியாக இருக்காங்களேன்னு சொல்லிட்டு அதோட போகிறாங்க. வீடும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம இவர்கிட்ட இவர் தெரிஞ்சவர் ஒயன் போட்டிருக்கும்போது இவருன்னு தான் நமக்கு தெரிஞ்சிச்சு. ஆனால் அவரோட பொண்ணாக இருக்குன்னு நினைக்கல. நம்ம இவர்கிட்ட நம்பர் வாங்கலாம்னு நினச்சோம். பட் வந்து அவரோட பொண்ணாக இருக்கே பரவாயில்ல, அப்போ அப்பாவை கூப்பிட்டுட்டு வந்து பேச வேண்டியதான்னு சொல்லிட்டு போனவர் போயிட்டு மறுநாள் காலையிலே வந்து நிற்கிறாரு ஜின். அவரோட அம்மா அப்பா எல்லாருமே சேர்ந்து வந்திருக்காங்க. உங்களுக்குன்னா நீங்கள் தான் நல்லா ஒரு ஷார்ட்ஸ் போட்டுட்டு ஒரு டிஷர்ட் ஒன்று போட்டுட்டு நல்லா குளிச்சுட்டு, ஆனால் மேக்கப் எதுவும் போடல, குளிச்சுட்டு அப்போ தான் வந்திருப்பீங்க. நல்லா கொண்டு தூக்கி போட்டுட்டு லூஸ் ஹேரில் முன்னாடிலாம் முடியின கொஞ்சம் விட்டுட்டு ஆனால் பார்க்க க்யூட்டாக வந்து அப்போ தான் டக்குன்னு யாரோ பெல் அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கதவை திறக்குறீங்க. பார்த்தா அப்படி 4 பேர் நிற்கிறாங்க. அவரோட அண்ணன், அவரோட அம்மா அப்பா ஜின் எல்லோரும் நிற்கிறாங்க. நிற்கும்போது உங்களுக்கு ஏன் அவங்களும் வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. உங்களுக்கு 21 இயர்ஸ் ஆயிடுச்சு. நீங்கள் ஃபைனல் இயர் இப்போ தான் முடிக்க போகிறீங்க. அவருக்கு 30 ஆயிடுச்சு. 9 இயர்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ் 2 பேருக்கு இருக்குது. அவருமே நல்ல அந்த பிடிஎஸ் அந்த இதில் தான் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இருந்துட்டு ப்ளஸ் வந்து இப்போ திரும்பவும் பிஸ்னஸ்லேயும் வடி எடுத்து வச்சுருக்காரு. அதனால் ஒரு சீஃப் கெஸ்ட் மாதிரி இங்கே கூப்பிட்ருப்பாங்க. அங்கே தான் பார்த்து உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கும். வீட்லேயும் சொல்லிவிட்டு வந்து கேக்கு வர்றாரு. கேக்கு வரும்போதே உங்களுக்கு பார்த்தோன்னே ஆனால் தெரிஞ்சிடுச்சு. ஆனால் கொஞ்சம் அரைக்குறையாக நீங்கள் ரொம்ப அந்த கேப்பாப் அந்த மாதிரியெல்லாம் பார்த்து அப்படியெல்லாம் இது பண்ணுற ஆளுலாம் இல்லை. அதனால் உங்களுக்கு அதுவும் தெரியலை. ரொம்ப அப்படியெல்லாம் எதுவும் தெரியல. அப்படி தெரிஞ்சிருந்தா தான் நீங்கள் மீட்டிங்கில் நல்லா பார்த்துருந்துருப்பீங்களே. ஐ ஜின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி
நான்லாம் உங்கள் அம்மா கிட்ட போய் யாரோ வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. நாங்கள் உள்ளே கூப்பிட்டு மட்டும் உட்கார வச்சுருக்கேம்மா அப்படின்னு சொல்கிறீங்க. சொல்லவும் உங்கள் அம்மா கிச்சன்லேருந்து பாத்திரம் கழுவிட்டு இருந்தவங்க நல்லா தண்ணி வடித்து விட்டுட்டு அதோட வர்றாங்க. வந்து யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை எனக்கு யாருன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்லும்போதே, இல்லை உங்கள் அப்பாவை பார்க்கணும், அவரே எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி அவங்க வயனோட அப்பாவை பார்க்கணும் அப்படின்னு இருப்பாங்க. உங்கள் அப்பா தான் குளிச்சுட்டு வந்துட்டுருப்பார். வரும்போது உங்கள் அம்மா போய் சொல்கிறாங்க, சீக்கிரம் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு போய் உங்களை வந்திருக்காங்க என்னன்றது கேளுங்க, உங்க 2 பையன் வந்திருக்காங்க, ஒரு அம்மா அப்பான்னு நினைக்கிறேன், அவங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் கூட உடனே ஓடி போய் எங்கிட்ட அப்பா யாரோ வந்திருக்காங்கப்பா அப்படின்றீங்க. அம்மா சொன்னாடா, நீ மேலே போயிடு, நான் அப்பாவுக்கு இந்த வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு போயிருக்காங்க. போய் சின்ன பார்த்த உடனே தெரிஞ்சிடுது. அதே மாதிரி அவங்க அப்பாவை பார்த்த உடனே தெரிஞ்சுது. ஏன்னா 2 பேருமே அவங்களோட கம்பெனிக்கு நிறையா தடவை வந்து உங்கள் அப்பா வந்து கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணி கொடுத்துருக்காரு ஒர்க். அதனால் தெரியும். ஓகே, தெரிஞ்சாலுங்க. ஓ, அப்போ தெரிஞ்சவங்க தான் போலன்னு உங்கள் அம்மா வந்து உங்கள் அப்பா அப்படி பேசுகிறது பார்த்தோன்னா ஓகேன்னு சொல்லிவிட்டு காஃபி போடலான்னு சொல்லிட்டு காஃபி போட்டு கொஞ்சம் எடுத்துகிட்டு வர்றாங்க. எடுத்துகிட்டு வரும்போதே அவங்க அப்பா வந்து எவ்வளோ, அதாவது ஜின்னோட அப்பா வந்து எவ்வளோ பணக்காரங்கிறது நல்லா தெரியும் அவருக்கு. ஏன்னா அவரோட கம்பெனியில் நிறைய தடவை போட்டிருக்காருல, இவ்வளோ பெரிய கம்பெனியாக இருக்கேன்னு பார்த்துருந்துருப்பாரு. இப்போ ஜின்னும் இப்போ மாதிரி வச்சுருக்காங்கும்போது, ஆமாம் அவரும் பையன் வேறு எதுலேயும் வந்து என்னமோ சம்பாரிச்சாருன்னு கேள்விப்பட்டேன். நல்லா அதுலேயும் சம்பளம் நல்லா வந்திருக்கும் போல் தான் கொஞ்சம் பெருசாகவே கட்டிட்டார். அப்பாவுக்கு ஈக்குவலாக அதை விட இது கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்கேன்ற மாதிரி நினச்சிட்ருப்பார். இப்போது அந்த ஃபங்க்ஷன் எத்தனை நடந்தப்போவுமே உங்கள் அப்பாவை பார்த்து பேசியிருந்திருப்பார். சூப்பராக இருக்கு அங்கிள், நல்லா பண்ணியிருக்கீங்கன்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பார். ஓகே தம்பின்னு சொல்லிட்டு சொல்லி பேசியிருந்துருப்பாங்க உங்கள் அப்பாவுமே. அதெல்லாம் எங்கே கண்டுக்கிட்டீங்க, நீங்கள் உங்களோட ஒர்க்லேயே தான் இருந்திருப்பீங்க, அதனால் கவனிச்சிருக்க மாட்டீங்க. அப்போயுமே உங்களை கவனிச்சிருப்பார். ஜின் வந்து உங்களுக்கு கண்டுட்டு இருந்திருப்பார். அதோட நீங்கள் வந்து மேலே உட்காந்துட்டு புலம்பிகிட்ருக்கீங்க, என்னமோ வந்திருக்காங்க, இத்தனை பேர் வந்திருக்காங்க, இப்படியும் நம்ம வீட்டுக்கு ஆள் வந்தது இல்லையா, ஆனால் வந்திருக்காங்க, என்னன்னு தெரியல, நம்மளாம் மேலே போன்னு சொல்லிட்டாங்களேப்பா, கீழே இருந்தால் விட்டாது கேட்டிருக்கலாம், சரி பசிக்குதுன்னு சொல்லிட்டு போயிடலாமா, நம்ம தான் இன்னும் சாப்பிட்லையே அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு சரி போவோன்னு போகிறீங்க. அப்புறம் வேணாம் எதுக்கு அப்படின்ற மாதிரி இங்கே இருந்துடுறீங்க. ஆனால் சின்ன இப்போ தான் பார்க்குறீங்க, பார்த்தோன்னே உங்களுக்கு வந்து ஓகே அப்படின்ற மாதிரி இருக்குது, பிடிச்சிருக்கு. ஆனால் அவங்க அண்ணாவை பார்க்கும்போது கொஞ்சம் மேரிட் அந்த மாதிரி தெரியுது, இவரை பார்க்கும்போது தான் கொஞ்சம் சின்ன பையன் மாதிரி இருக்குது. அதனால் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லவும் முடியாது. ஜஸ்ட் அப்போதைக்கு சைட் அந்த மாதிரி தானே இருக்கும், அந்த மாதிரி நினச்சிருந்துருப்பீங்க. ஆனால் மனசு லைட்டாக தோணுது, இன்கேஸ் இருக்குமோன்னு தோணுது. ஆனால் அப்படி தான் இருக்குன்றது அப்போதைக்கு உங்களுக்கு தெரியல. அதோட உங்கள் அப்பாட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி என் பையன் வந்து வயனை வந்து நேற்று பார்த்தான் போல நேற்று ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்கிறான், அதனால் சரி முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக பார்த்துக்கலாமே, அதான் எதுக்கு டிலே பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லி வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் அப்பாங்கன்னா ஷாக்கு, இவங்க எங்கே இருக்காங்க, நம்ம எங்கே இருக்கோம், இவங்க வந்து நம்மளாக்கிட்ட பொண்ணு கேட்குறாங்களா அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும். நீங்களும் மேலேருந்து எட்டி பார்த்துருந்துருப்பீங்க. அதை டக்குன்னு ஜின் பார்த்துருந்துருப்பாரு. அவங்க அப்பாவும் பேசிகிட்டு இருக்கும்போது ஜின்னை நோட் பண்ணுவாங்க. பார்த்தா மேலே பார்த்துட்ருக்காருன்னு பார்த்தா அந்த இடத்துல நீங்கள் அப்போ தான் வந்துட்டு ஓடிட்டுருப்பீங்க. அதே மாதிரி இந்த பொண்ணு வந்துட்டு போச்சு போலன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அவர் வந்துட்டு இதுக்கு மேலே நம்ம முடியாதுறான்ட்டு, இல்லை என் பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால் உங்கள் பொண்ணு பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லி கேட்டிருந்துருப்பாங்க. அதோட அன்றைக்கி நைட்டே உங்கள் அப்பா கேட்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பார். அதோட அப்படியாச்சும் நான் கேட்டுட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா இந்த ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறாரு. பார்த்துட்டு இந்த மாதிரி சொல்கிறாங்க, நீ வயன்ட்ட போய் என்னென்னு கேளு அப்படின்னு சொல்கிறாங்க. வயனை வந்து கொஞ்சம் நல்லா ட்ரெஸ் பண்ணி வக்கீல வர சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. நல்ல பணக்கார பையன் இவங்கெல்லாம் வந்திருக்காங்க, நமக்கு பெரிய ஒரு இது அப்படின்னு சொல்லுவோம். உங்கள் அம்மா ஒரே ஓட்டமாக ஓடி போய் நீங்கள் மாடியில் இருந்திருப்பீங்கடா, ஒரு 2 ஃப்ளோர் இருக்கும் உங்கள் வீட்டில், ஓகேவா, மேலே ஓடி போய் ஒரே ஓட்டமாக ஒழுங்காக ட்ரெஸ்ஸை மாற்றி இந்த ட்ரெஸ்ஸை போடுன்னு சொல்லிட்டு கபோர்ட்லேருந்து ட்ரெஸ்ஸாக எடுத்து போட்டு இந்த ட்ரெஸ்ஸு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்து
நல்லா பேபி பிங்க் கலரில் வந்து ஒரு சுடி லாங் சுடி மாதிரி ஒன்று போட்டு இது போட்டுட்டு இப்போ வாடி அப்படின்னு சொல்லிட்டு அழகாக மேக்கப் பண்ண வச்சு டக்குன்னு கூட்டிகிட்டு வர்றாங்க. ஆல்ரெடி தான் குளிச்சுட்டு தானே இருந்தீங்க, குளிச்சு மேக்கப் போட்டு விட்டுட்டு ஃப்ரீ ஹேண்ட்னா ஒரே ஒரு கிளிப் மட்டும் போட்டுக்கிட்டு கூட்டிகிட்டு வர்றாங்க. செம்மையாக இருக்கீங்க. உங்கள் அம்மாக்கிட்ட பேசிக்கிட்டே மேக்கப் பண்ணும்போது ஏமா அப்படின்னு சொல்லும்போது சொல்லியிருந்திருப்பாங்க, சும்மா நல்ல பையனா, பணக்கார பையனா, நல்ல பையனாக இருக்கான், கல்யாணம் பண்ணுறோம், கண்டிப்பாக பண்ணிட்டுறோம், வரதான் பண்ணணும்டா. அப்பா அம்மா சொன்னால் ஒத்துப்பில்லைங்கவும் நீங்கள் வேறு யாரும் லவ்வும் பண்ணல, அதனால சரி வேறு என்னத்தை ஆமாம் அப்போ சொல்கிறாங்க பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மேரேஜ் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டீங்க. ஒத்துக்கிட்டதுலேருந்தே அவங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் செம்ம சந்தோஷம். கீழே கூட்டிகிட்டு வந்து பார்க்குறாங்க. பார்க்கும்போது ஜின்ன அப்போ தான் பார்க்குறோம். செம்ம ப்ரிட்டியாக நல்லா செம்ம க்யூட்டாக இருக்கீங்க. உங்களை பார்க்கும்போதே அவ்வளோ ஒரு டால் மாதிரி இருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கும். உங்களை பார்த்தா ரொம்ப பிடிச்சிருச்சு. அவங்க அம்மாவுக்கும் சரி, அப்பாவுக்கும், அவங்க அண்ணனுக்கு எல்லாருக்கும் பொண்ணு ஓகே. 2வது மருமகளும் செம்மையாக இருக்குது அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. அதோட உங்களுக்கு மேரேஜ் ஓகே, அப்போ பொண்ணுக்கும் ஓகேவா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்துருப்பாங்க. இல்லை பொண்ணும் ஓகே சொல்லிட்டா, நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜின்னை பார்த்துட்டுமே ஓகேன்னு சொல்லியிருந்துருப்பீங்க. ஜின் வந்து பேசணும்னு சொல்லுவார். அதோட வெளியில் வந்துட்டு அவங்க அப்பா வந்து சரி வெளில போய் நின்று கொஞ்ச நேரம் பேசட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க அம்மா அப்பா வந்து இல்லை மேரேஜுக்கு அப்புறம் அது ப்ராப்பராக இருக்கட்டுமே அப்படின்றாங்க. சரி அதுவும் சரிதான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. உங்களுக்குன்னா பேசினாலாவது கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு, ஏன்டா அப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு. ஆனால் நீங்கள் கொஞ்சம் கூச்ச சுபாவம், கொஞ்சம் லைட்டாக ரொம்ப வந்துட்டாங்கன்னா மேடையில் பேசுகிறது பண்ணுறது அதெல்லாம் நல்லா போல்டாக இருப்பீங்க. யாராச்சும் இந்த மாதிரி சொல்கிறாங்கன்னா டக்குன்னு பசங்கக்கிட்ட டக்குன்னு பேசி இந்த ஜெல்லாகிறது அந்த மாதிரிலாம் இல்லை. அதுக்கு யாருன்னே தெரியாது. இப்படி பேசினோன்னா இவன் பேசுனா ஒவ்வொரு நேரம் சவுண்டு போட்டுட்டா வேற போச்சே அப்படின்ற மாதிரி இது என்ன மைண்ட் செட்லேயும் இருக்கான்னு தெரியல, நம்ம வேண்டானே சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டான்னு சொல்லிட்டாங்க. ஆனால் உங்களுக்கு ஓகேங்கிறது அவங்களுக்கு அப்போதைக்கு தெரியலை. அவட சரி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. போகும்போது சின் வந்து திரும்பி பார்த்துட்டு பெற்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணில் இப்படி பண்ணிட்டு போகிறாரு. நீங்களும் சொல்கிறீங்க. அப்போ தான் உங்கள் அம்மா பார்த்துட்டு ஐயோ பொண்ணுக்கும் ஓகே போல், நம்ம பேசவே விட்டுருக்கலாமே அப்படின்ற மாதிரி. இப்போ நம்பர் கொடுங்கன்னு கேட்க முடியாது. சரி கல்யாணத்துக்கு வரும் பேசிட்டு போகிறேன், இல்லை அதுவும் நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு பேசாமல் வந்துடுறாங்க. உங்கள் அப்பாட்டே நைட்டு சொல்கிறாங்க ஓகே அப்போ வந்து கல்யாணம் கொஞ்சம் லாங்காக இருந்துச்சுன்னா நம்பர் வாங்கி வேணால் கொடுத்து பேச சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. சொல்லிட்டு இருக்கும்போதே கால் வருது. அவங்க அப்பா அம்மா கிட்டேருந்து ஜின்னோட அப்பா அம்மா வந்து கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி இந்த மாதிரி 3 நாளில் வந்து கல்யாணத்துக்கு நல்ல நாள் இருக்குது அப்படின்றாங்க. 3 நாள்லன்னா எங்களால் இப்போதைக்கு டக்குன்னு எதுவும் செய்ய முடியாதே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் இது பந்தலாக இருக்கட்டும் எல்லாமே டெக்கர் எல்லாம் நீங்களே பண்ணிடுவீங்க. அப்புறம் என்ன நீங்கள் இது எல்லாமே 3 நாளில் டக்குன்னு பண்ணுற மாதிரி பண்ணிவிடுங்க. நாங்கள் மற்றபடி சாப்பாடுலேருந்து இதுலேருந்து மற்ற எல்லாம் நாங்களே பண்ணிடுறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நாங்கள் இதுக்கும் வந்து ரெண்ட்டு நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க பந்தலுக்கும். உங்கள் அப்பா ஐயோ அதெல்லாம் வேண்டாம், அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, நாங்களே பண்ணிடுறோம் சம்மந்தி அப்படின்னு சொல்கிறாங்க. சம்மந்தின்னு சொன்னாலும் அவங்க அப்பா அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே இப்போ தான் அந்த வைபுக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு சரி 3 நாளே கல்யாணத்தை முடிச்சிடுவோம் அப்படின்ட்டு. ரொம்ப கம்மியான நாளாக இருக்கே அப்படிங்கும்போது உங்கள் அப்பாவுக்கு வந்து ஜின் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருப்பார், இன்னொரு ஒர்க்கு. அது பண்ணிகிட்டு இருக்கும்போது ஜின் வந்து பார்க்க போயிருப்பார். போயிட்டு இந்த மாதிரி காசுலாம் இருக்கா என்ன இதுன்னு கேட்டுருந்துருப்பாரு. இருக்கு மாப்பிள்ள இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. சரி மாமா நான் ஒரு 50 lakhs வந்து போட்டு விட்ருக்கேன், அது வந்து பார்த்துக்கோங்கன்னு சொல்லணும்னா அவருக்கு நான் தலகால் புரியல. என்ன சொல்கிறீங்க, ஏன் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வச்சுருங்க, ஏதாச்சும் வாங்கணும் இது பண்ணணும்னு நினச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே மாப்பிள்ள கூடிய சீக்கிரமே நான் தந்துடுறேன் அப்படிம்பாங்க. நீங்கள் தர்றதுக்குலாம் இல்லை, உங்கள் பொண்ணை தர்றீங்களா அதுவே ரொம்ப பெரிய விஷயந்தான். எனக்கு அதுக்காக நான் இப்போ காசு கொடுத்து பண்ணுறேன்றதெல்லாம் இல்லை, உங்களுக்கு பையனும் இல்லை, நான் தானே பையனாக இருக்கணுன்ற மாதிரி சொல்கிறாரு. உங்கள் அப்பாவுக்குன்னா ரொம்ப சந்தோஷம், ஏதோ வரம் கிடச்ச மாதிரி இருக்குது மாப்பிள்ள நீங்கள் கிடச்சது அப்படின்ற மாதிரி அவர்கிட்டே சொல்கிறாரு. சிரிச்சுட்டு அதோட போயிடுறாங்க. இன்னும் ஒரு நாள் தானே இருக்குது, மறுநாள் மேரேஜ் இல்லை. அந்த மாதிரி இருக்கவும் ஜின் வந்து ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு இது பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே
ஜின்னும் வர்றாரு. அவ்வளோ டைட் ஷெட்யூல்டாக இருக்குது. அந்த டைட் ஷெட்யூல்லையுமே டைட் ஷெட்யூலில் இருந்தாலுமே உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு. நீங்களும் காலேஜ் டைமு, அதனால் லாஸ்ட்டு செமஸ்டர் லாஸ்ட் வீக் இது முடிய போகுது. மேரேஜுக்கும் முந்தின நாள் வந்து முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும். நாளையோட ஆக்சுவலி முடிய போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் மாதிரி இன்றைக்கி வந்து நீங்கள் நாளைக்கு எக்ஸாம், இன்றைக்கி வந்து இந்த சாரீ இந்த இது எல்லாமே எடுக்கிறதுக்கு போகிறீங்க. போனால் ஒரு நாள் ஃபுல்லாக ஆயிடுது, இன்றைக்கி படிக்கணும் அந்த ஒரு மென்டாலிட்டியில் அதுலேயே இருந்துகிட்ருக்கீங்க. அவருக்கும் புரியுது ஓகே அப்படின்ற மாதிரி. லைட்டாக கேப் கிடச்சாலும் ஓடி போய் அந்த பிடிஎஃப்பில் இருக்கிறத நோட் பண்ணி திறந்து என்னன்றதை பார்த்துட்ருப்பீங்க. இவர் பின்னாடி வந்து நிற்பார். அது உங்களுக்கு நீங்கள் கண்டுக்க மாட்டீங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டு ஓகே படிக்கிறதுல கொஞ்சம் பிள்ளை ரொம்ப ஆர்வமாக இருக்கா போல் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு அதோட அவரும் ரொம்ப பேசியிருந்துருக்க மாட்டார். மறுநாள் வந்து அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக கண்ணு முழிச்சு மறுநாள் காலையில் எக்ஸாமுக்கு வந்து எழுதி இருந்திருப்பீங்க. எழுதி முடிச்சுட்டு ஆக்சுவலி வரும்போது தான் உங்களுக்கு ரிலீஃபாக இருக்கும். அப்போ தான் பஸ்ஸில் ஏறி உட்காந்தோன்னா நினச்சி பார்க்குறீங்க, நேற்று முந்தின நாளில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து நின்றது உங்களையே பார்த்துட்டே இருந்திருப்பார். அது உங்களுக்கு இந்த ஜூஸ் வாங்குறதா இருக்கட்டும், காஃபீஸ் இது எல்லாமே அன்றைக்கி உங்கள் அப்பா என்னென்ன வாங்கி கொடுத்தாரோ அது எல்லாம் உங்களுக்கு பிடிக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு அது எல்லாமே தேடி தேடி வாங்கி கொடுப்பாரு. அந்த பப்ஸ் கடையில் என்னென்ன அப்பா வாங்கி கொடுத்தாங்களோ எல்லாத்தையும் தேடி தேடி வாங்கி கொடுக்கும். உங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு, இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு மட்டும் சொல்லியிருந்துருப்பீங்க. அதோட ரொம்ப பேசியிருந்துருக்க மாட்டீங்க. அப்படின்னு மட்டும் சொல்லியிருந்திருப்பாரு. அதோட இறங்கி போகிற வரைக்குமே அவருக்கு அப்போல்லாம் நல்லா இருந்தவர். போகிற வரைக்குமே நீங்கள் பார்க்கவே இல்லைங்கும்போது அவருக்கு லைட்டாக கொஞ்சம் டென்ஷன் ஆகிருந்துருக்கும். என்ன பார்க்கவே மாட்டேங்கிறாள் அப்படின்ற மாதிரி இப்படி பார்த்துருந்துருப்பார். டக்குன்னு உங்களுக்கு வந்து முறைக்கிற மாதிரி இருந்திருக்கும். இவர் ஏன் இப்படி பார்க்குறாரு அப்படின்ற மாதிரி. அதோட சரி பார்த்துக்கலாம் என்னன்னாலும் எக்ஸாமுக்கு படின்னு சொல்லிட்டு படிச்சுருந்துருப்பீங்க. இப்போ தான் அது தோணும் இவர் எதுக்கு முறைச்சாருன்றது இப்போ தான் உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. இந்த எக்ஸாம் பிஸியில் அதெல்லாம் மறந்துட்டீங்க. முடிச்சோன்னே கரெக்டாக காலேஜும் முடிச்சிட்டிங்க. பார்த்தா இவர் இப்படி பண்ணதே உங்களுக்கு மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கு. நல்ல வேளை எக்ஸாம் டைமில் நம்ம அது மைண்டுக்கு வரல, இல்லைனா எக்ஸாமும் எழுந்திருக்க மாட்டோம் ஒழுங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. அதோட அவர் சரி அவள் எக்ஸாம் இதில் இருக்கா போலன்னு சொல்லிவிட்டு அவரும் ஒன்றும் நினச்சிட்டு இருந்திருக்க மாட்டார், மறந்துருப்பார். ஆனால் நீங்கள் கரெக்டாக ஞாபகம் வச்சுட்ருக்கீங்க. மறுநாளும் போகுது. மறுநாள் அன்னைக்கு ஃபுல் டே போகுது. மறுநாள் வந்து உங்களுக்கு கல்யாணம் இல்லை, கல்யாணத்துக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணியிருந்துருக்காங்க. காலைல 2 முகூர்த்தம் இருக்குல்ல, காலைல ஃபஸ்ட்டு முகூர்த்தத்தில் வந்து நிச்சயம் பண்ணிவிட்டு செகண்ட் முகூர்த்தத்தில் வந்து உங்களுக்கு மேரேஜ் பண்ணி விட்றாங்க. அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் தான் ஃபஸ்ட் முகூர்த்தம் இருந்திருக்கும், செகண்ட் முகூர்த்தம் வந்து விடிய காலமாக இருந்திருக்கும் வைங்களேன். ஒரு 6 மணி to 7ன்ற மாதிரி அந்த மாதிரி இதில் தான் இப்போதைக்கு தான் கல்யாணத்துக்கு உங்களை கூப்பிட்றதுக்கு வர்றாங்க. நீங்கள் முன்னாடி ஸ்டார்டிங்கில் யோசிச்சுட்டு இருந்தீங்கல்ல, இதாண்டா ஃப்ளாஷ்பேக்கு, அதையும் யோசிச்சுட்ருக்கீங்க. இவர் எதுக்கு நம்மளை இப்படி பார்த்துட்ருக்காரு, எனக்கு பயமாகவும் வேறு இருக்குது. இவர் என்ன பண்ணுவாருன்றதும் தெரியல. முறைச்சாரு என்னவா இருக்கும், ஒரு வேறு பொண்ணை லவ் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டில் சொல்கிறதுனால மேரேஜ் பண்ணுறாரா, இல்லை நம்ம பிடிச்சிருக்குன்னு சொன்னாருன்னு கேள்விப்பட்டோமே, என்னென்னு தெரியல. சரி கல்யாணம்னு சொல்கிறாங்க பண்ணிப்போம், ஒத்துக்கிட்டாச்சு வேறு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து மேரேஜ்க்கு சரின்னு சொல்லிவிட்டு கல்யாணத்துக்கு எல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்களா. மந்திரம் எல்லாம் சொல்லிகிட்டே இருக்கீங்க. அவங்களும் நிறையா மந்திரம் சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு தாலி கட்ட போகும்போது அவருக்குன்னா செம்ம ஹாப்பி. அதோட மேரேஜ் நல்லபடியாக முடியுது. தாலி கட்டிட்டு நெத்தியில் ஒரு கிஸ் பண்ணியிருப்பார். பண்ணதோ உங்களுக்கு அப்போ தான் ஓகே பிடிச்சிருக்கு அவருக்கு அப்படின்ற மாதிரி இருக்குது. நீங்களும் பயத்துலேயே தான் அப்பவும் இருக்கீங்க. தனியாக ஃபோட்டோ ஷூட்ஸ் எல்லாம் நிறையா எடுக்கிறாங்க. அந்த ஹக் பண்ணுற மாதிரி கிஸ் பண்ணுற மாதிரி அவர் நார்மலாக பண்ணுறாரு. உங்களுக்கு இதுக்கு முன்னாடி அனுபவம் இருக்குமோ அப்படின்ற மாதிரி கேஷுவலாக பண்ணுறாருன்ற மாதிரி தோணிகிட்ருக்கு. அப்புறம் ஏடி நீ இப்படி நினச்சிட்ருக்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கே தோணுது. அதோட அந்த ஃபோட்டோ ஷூட் முடிஞ்சிடுது. அந்த பால் பழம்லாம் கொடுப்பாங்கள்ல அதெல்லாம் கொடுக்குறாங்க. அவர் குடிச்சிட்டு இந்த அப்படின்ற மாதிரி கொடுக்குறாரு. நீங்கள் ஏதோ ஒரு நினப்பில் வாங்கிட்டு கொடுங்க கொடுங்க இது ஒன்று தான் எப்போ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்கி குடிச்சிட்டு இருக்கும்போது லைட்டாக மேலே இப்படி சிந்துற மாதிரி இருக்கும். அது டக்குன்னு அவர் கையில் பிடிச்சிருப்பார். சிந்தும் போது டக்குன்னு இவ்வளோ ஃபாஸ்ட்டாக அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மேலே படாத அளவுக்கு பிடிச்சிருந்துருப்பார். அப்புறம் அந்த சிந்தினது எல்லாத்தையுமே தொடச்சி விட்டுட்டு லைட்டாக அந்த மவுத்கிட்டெல்லாம் லைட்டாக தொடச்சி விட்டு இப்போ கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்துட்டு அந்த தலை எல்லாமே லைட்டாக கரெக்ட் பண்ணி விட்டுட்டு, யாரும் மோஸ்ட் ஆஃப் இருந்திருக்க மாட்டாங்க, எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி விட்டுட்டு சூப்பராக இருக்குமா அப்படின்ட்டு இருப்பார். நீங்கள் டக்குன்னு அன்றைக்கி முறைச்சிங்கன்னு சொல்கிறீங்க கேட்குறீங்க.
என்ன மறைக்கிறேன்? என்ன மறைச்சேன்? இல்லை எனக்கு புரியலையே, நான் எப்போ மறைச்சேன் உன்ன அப்படின்றாரு. இல்லை, நீங்கள் அன்னைக்கு நம்ம இந்த சாரி எடுக்க போனோம்ல, அன்னைக்கு ஏன் எல்லாம் முடிச்சுட்டு வரும்போது மறைச்சிங்க? அதுவா? நீ அப்புறம் என்னம்மா, அவனுக்கு ஃபுல்லாக சுற்றி சுற்றி வரேன், நீ என்னை கண்டுக்கவே இல்லை. என்னடா பண்ணுறேன்னு ஃபோனே தான் வச்சுட்டு இருந்தேன். என்ன பண்ணுறேன்னு பார்த்தா போய் அங்கே நின்று இங்கே நின்று கிடைக்கிற கேப்லாம் படிச்சுட்டு தான் இருக்க மேடம். ஆமாம், அப்புறம் அரியர் விழுந்துடக்கூடாதுல்ல. அரியர் விழுகக்கூடாதாம்மா, அதுக்குன்னு இந்த மாதிரி ஒரு இதில் நைட்டு கூட நீ படிச்சுருந்துருக்கலாம்ல அப்படின்றாங்க. நைட்டு படித்தேன்னா அப்படி இன்னுமே எனக்கு டைம் பத்தலை, ஆனால் நல்லா எழுதிட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. க்யூட்டாக அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் ஓகே ஓகே சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சொல்லிட்டு அதான் உங்களுக்கு என்ன பிடிக்கலையோன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லுவோம். பிடிக்கலையோன்னு நினச்சேன், உனக்கு பிடிக்கவும் தான் நான் என் வீட்டில் சொல்லி நான் மேரேஜ் பண்ணுறதுக்கு எல்லோரையும் கூட்டிகிட்டு வந்து மேரேஜ் பண்ணிகிட்ருக்கேன். உன் வீட்டில் வந்து சொல்லி எல்லோரும் சம்மதிச்சு இப்போ மேரேஜ் பண்ணிகிட்ருக்கேன். முறைப்படி பிடிக்கலையான்னு சொல்லிகிட்ருக்க அப்படின்றாரு. இல்லை இல்லை, எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு, மற்றவங்க யாரும் சொல்லி தான் நீங்கள் மேரேஜ் பண்ணுறீங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அப்புறம் இன்கேஸ் அப்படி மற்றவங்க சொல்லாதனால நான் மேரேஜ் பண்ணியிருந்தாலும் இப்போ என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கேட்டேன், அப்போது நான் நினச்சது கரெக்டாக, அப்போ நீங்கள் வேறு ஒருத்தவங்க லவ் பண்ணீங்க, அப்போ வீட்டில் சொல்லவும் தான் என்ன மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அழுகிற மாதிரி கண்ணில் தண்ணி வந்துருச்சு சொல்கிறீங்க. அவர் சிரிச்சுட்டு, ஏய் இந்த குட்டி மூளையே இப்படி யோசிக்குது, அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது, நீ பாட்டுக்கு எதையும் நினச்சிட்டு இருக்காது, எனக்கு ஒன்றை தான் பிடிக்கும், உன்னை பிடிக்கிறதுனால தான் நான் வீட்டில் கேட்டு உன்னை லவ் பண்ணி இப்போ மேரேஜ் பண்ணி இப்போது இந்த கூட்டிகிட்டு வந்து என் பக்கத்தில் உட்கார வச்சுருக்கேன். ஓகேவா? எனக்கு இந்த உலகத்தில் நீ மட்டும்தான், உன்னை தவிர வேறு யாரும் கிடையாது, நீ மட்டும்தான் என்னோடய ஃபர்ஸ்ட், நீ மட்டும்தான் என்னோடய லாஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உங்களுக்கு அப்போ தான் அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒரு போதும்னு சொல்லிட்டு அவர் ஷோல்டரில் சாயிறீங்க. அவரும் அவருக்கு நல்லா இருக்குது, அப்படி தலையை தடவை கொடுத்துட்டு மடியில் படிக்க வைக்கிறாரு. படிக்க வச்சுட்டு, எனக்கு டயர்டாக இருக்குது தெரியுமா, எனக்கும் தான் டயர்டாக இருக்குது, காலையிலேருந்து அந்த மந்திரம் இந்த மந்திரம், காலையிலேருந்து 2 முகூர்த்தத்துலேயே 2 ஃபங்க்ஷனு, எல்லாமே சட்டனாக நடந்துருச்சுல்ல. ஆமாம், 1 வீக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் யாருன்னே தெரியாது, இப்போ பாருங்கள் நீங்கள் என் ஹஸ்பண்ட். ஏன் பிடிக்கலையா? இல்லை இல்லை, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு எந்திரிச்சிட்டு நீங்கள் அப்படியெல்லாம் நினைக்காதீங்க, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க இன்னசென்ட் மாதிரி. அவரை சிரிச்சுட்டு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு லிப்பில் கிஸ் பண்ணணும்னு தோணுது, ஆனால் ஃபோர்ஹெட்டில் வந்து கிஸ் பண்ணுறாரு. பண்ணதும் உங்களுக்கு கொஞ்சம் ஷை ஆகிடுது அப்படின்ற மாதிரி இருக்குது. நீங்கள் அதோட ஓகே ஓகே நல்லா இருக்கு, போதும் இதுக்கு மேலே வேணாம், நைட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் என்னது என்ன சொன்னா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இல்லை ஒன்றும் சொல்லலை, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னசென்ட் மாதிரி இருக்கா, நான் நல்லா நடிக்கிறேன், எனக்கு தெரியுது உன்னை பார்த்தேன்னு சொல்கிறாரு. நீங்கள் சிரிச்சுட்டே தானா, சரி வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுறீங்க. போய் திரும்பவும் அந்த நைட்டு வந்து அந்த ஃபங்க்ஷனுக்காக சாந்தி முகூர்த்தத்துக்காக முன்னாடி இந்த ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறது, குளிக்க வைக்கிறது, அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. அவங்க 2 பேருமே தனித்தனியாக குளிக்க சொல்கிறாங்க. அப்புறம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு ப்ரிட்டியாக கிளம்பி நின்றுட்டுருக்கீங்க. சாப்பாடு கொடுக்குறாங்க, உங்கள் அக்கா உங்களுக்கு ஊட்டி விட்டுட்ருக்காங்க, பெரியப்பா பொண்ணு. அவங்க எல்லாமே ஊட்டி விடவும் நீங்களும் நல்லா வாங்கிட்டு அதோட உள்ளே இருக்க போகிறீங்க, பால் எடுத்துகிட்டு உள்ளே இருக்க போகிறீங்க. போனதும் வந்து அவர் ஃபேன் சொல்லிவிட்டு நீங்கள் போகிறீங்க. போனதும் மடியில் உட்காந்துக்க சொல்கிறாரு. உட்காந்துக்கிறீங்க. உட்காந்துக்க போது உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது சொல்லிட்டு, பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அதோட கிஸ் பண்ணிவிட்டு ஹக் பண்ணிவிட்டு அன்றைக்கி அதோட நல்லபடியாக சுபமாக எல்லாம் நடந்து முடிக்குது. மறுநாள் வந்து நீங்கள் ரொம்ப டயர்டாக எழுந்திரிக்கிறீங்க, ரொம்ப ஹார்ஷாக இருந்திருக்கும், டயர்டாக எழுந்திரிக்கிறீங்க. அதோட அவரும் குளிச்சுட்டு உங்களை தூக்கிட்டு போய் அவரும் குளிச்சுட்டு அவங்களையும் குளிக்க வச்சுட்டு பாத்ரூம்லேயே போட்டு பாத்ரூமில் தான் குளிச்சுட்டு அங்கேயும் ஒரு ரவுண்டு போயிட்டுருப்பார். அதோட போனதோட உங்களுக்கு செம்ம டயர்டாக இருந்திருக்கும்.
ஸோ சரி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வெளியில் வந்து உங்களுக்கு சாரியும் கட்டி விட்டுட்டு அவரும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வெளியில் வர்றாரு. வெளில வந்துட்டு இதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து நல்லா ஹாப்பியாக போயிருந்துருக்கும். ரொம்ப நாள் வந்து இதே மாதிரி தான் செம்ம ஹாப்பியாக போயிட்டு இருந்திருக்கும். அப்புறம் பார்த்தோன்னா ஒரு நாள் வந்து உங்களுக்கு ப்ரெக்னென்சி கிட் போர்ட் பார்த்துருப்பீங்க. அதில் டபுள் கோட் வந்திருக்கும் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னு. அவர்கிட்ட சொல்லணும் போல் இருக்குது. போடுறீங்க நீங்கள் கீழே இறங்கி போயிட்டு அவர் ஆஃபீஸில் இருக்கார். நீங்கள் டிரைவர்கிட்ட சொல்லிவிட்டு நான் இங்கே போகணும் அவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கீங்க. போய் இங்கே இறக்கி விட்டுறாங்க. உங்களை பார்த்தோன்னே எல்லோரும் எழுந்திரிச்சிக்கிறாங்க. ஏன்னா உங்களுக்கு மேரேஜ்க்கு வந்து எல்லாம் மோஸ்ட் ஆஃப் வந்திருப்பாங்க தெரியும். ஓடி போய் கேபின் வந்து ஓப்பன் பண்ணுறீங்க. ஓப்பன் பண்ணும்போது இங்கே ஒரு மீட்டிங் போயிட்டுருக்கு. மீட்டிங் போயிட்டுருக்கும்போது இவர் பார்த்தோன்னே என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு மீட்டிங் அப்படியே விட்டுட்டு விறுவிறுன்னு வர்றாரு. வந்து ஜின் ஜின் ஜின்னுன்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க. அவருக்கு ஏன் இப்படி மூச்சு வாங்குது சொல்ல என்ன ஆச்சு? இல்லை நான் உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அவர் சரி வான்னு சொல்லிட்டு அவரோட ரூமுக்கு கூப்பிட்டு போகிறாரு. கூப்பிட்டு போனால் அவங்க கையெடுத்த வயிற்றில் வைக்கிறீங்க. வைக்கும்போது அவருக்கு புரிஞ்சுட்டு நிஜமாவா சத்தியமாக இதை பாருங்கன்னு சொல்லிட்டு கையிலே கொண்டு வந்துருப்பீங்க. அதை ஒரு இதில் கூட வைக்காமல் எது கையிலே அப்படியே வச்சு கொண்டு வந்துருப்பீங்க. லைட்டாக மடக்கி வச்சுட்டே கொண்டு வந்துருப்பீங்க. பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அது பார்த்தோன்னே அவருக்கு செம்ம சிரிப்பு, செம்ம ஹாப்பியாகவும் இருக்குது. ஓகே ஃபைனலி அப்பாவாயிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு நினச்சிட்டு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நெத்தியில் கிஸ் பண்ணுறாரு. கிஸ் பண்ணதும் அன்னையிலேருந்து நல்லா மோஸ்ட் ஆஃப் நிறைய தடவை ரொம்ப இம்பார்ட்டண்ட் மீட்டிங்னா மட்டும்தான் ஆஃபீஸ் வருவார். நிறைய தடவை ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் எடுத்துகிட்டு வீட்டிலே இருப்பார். வீட்டிலே இருந்து அவங்க காலை ஃபுல்லாக அமுக்கி விட்டுறதா இருக்கட்டும், நல்லா பிடிச்சி விடுவார் காலை. அதோட அவர் கம்பல்சரி போகணும் அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா உங்களையும் சேர்த்தே கூட்டிகிட்டு வந்துடுவார். சாப்பாட்லேருந்து ஸ்நாக்ஸ்லேருந்து ஃப்ரூட்ஸ்லேருந்து எல்லாமே பார்த்து தான் செய்வார். பார்த்து செஞ்சு உங்களுக்கு 9 மந்த் வரைக்குமே அப்படி தாண்டா பார்த்துக்கிறாரு. இங்கே கூட்டிகிட்டு வர்றாரு. செக்கப்னால் லீவ் போட்டுட்டு மற்றவங்கள பார்க்க சொல்லிவிட்டு நைட்டு கூட வந்து ஒர்க்கை பார்ப்பாரே தவிர விட்டுட்டு நீ போயிட்டு வாமான்றலாம் ஒரு நாள் சொன்னதில்லை. அவர் வந்து அந்த எஃபர்ட் ரொம்ப போடுவார். நீங்கள் லவ் பண்ணுவார்னா லவ் அப்படின்னு நினச்சிப்பீங்க. ஆனால் இதுதான் லவ் அப்படிங்கிறது வந்து அந்த கேரிங், அந்த லவ்விங் இதெல்லாம் தான் லவ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு அப்போ தான் புரிஞ்சிருக்கு. இப்படி தான் லவ்லாம் பண்ணுவாங்க போல் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லவ்வே ஜின்னு தான். அதே மாதிரி அவருக்கும் ஃபர்ஸ்ட் லவ் வந்து நீங்கள் தான், நீங்கள் தான். இந்த மாதிரி இருக்கும்போது 9 மந்த்ஸ் வந்துருச்சுடா அப்போ இப்போது வந்து அந்த பெரிய கம்பெனி கட்டியிருப்பார்ல அதுலனா டாப் ஃப்ளோரில் தான் இருக்கும். இப்போ தமிழ்லைனில் பார்க்குறீங்களா அந்த மாதிரி தான் இருக்கும். அங்கே தான் போயிட்டு படுத்துருக்கீங்க. நீங்கள் தனியாக நீங்கள் வர்றீங்கங்கிறதுனாலேயே நிறையா வந்து ஆல்ட்ரு பண்ணியிருப்பாங்க. நீங்கள் படுத்துருப்பீங்க. லைட்டாக நீங்கள் இங்கிட்டு திரும்பினாலும் அவர் தலை உங்களை தான் பார்க்கும். உங்கள் சைடு தான் திரும்பியிருக்கும். மோஸ்ட் ஆஃப் உங்களையே தான் பார்த்துட்ருப்பாரு. ஓகே தூங்குறா அப்படின்ற மாதிரி கால் வந்து லைட்டாக வெளியில் பெட்டை விட்டு லைட்டாக வெளில வந்துச்சுன்னா விறுவிறுன்னு வந்து அதை எடுத்து மேலே வைக்கிறது. அந்த மாதிரி அவ்வளோ பாசமாக அவ்வளோ கேர் பண்ணி பார்த்துட்ருப்பாரு. உங்களுக்கு நீங்கள் படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது ஆஃபீஸில் அங்கே இருக்கும்போது லிஃப்ட்டு மேலேருந்து கீழே ஃப்ளோர் வரைக்கும் லிஃப்ட் இருக்கும். அப்படியே பார்த்தா லைட்டாக வலிக்குது. நீங்கள் சொல்லலை, அவர்கிட்ட சொல்லலை லைட்டாக அந்த சூடு வலியாக இருக்குமோ அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் வலிக்க ஆரம்பிக்குது. கொஞ்சம் விட்டு வலிக்க ஆரம்பிக்குது. சொல்லாமல் இருந்தால் அப்புறம் வேறு எதுவும் சொல்லிடுவாங்களோ ஹாஸ்பிட்டலில் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு சொல்கிறீங்க அவர்கிட்ட எனக்கு கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்குன்னா அவ்வளோதான், ஆஃபீஸாவது மண்ணாவது சொல்லிட்டு போட்டுட்டு தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போயிடலான்னு சொல்லிட்டு. லைட்டாவது வலிக்கிறது நார்மல் தாம்மா, அதுக்காக நீங்கள் ஹாஸ்பிட்டல்லாம் போகணுன்னு இல்லை, கொஞ்சம் பார்த்துக்கலாம் அப்படிங்கும்போது இப்போ தான் லைட்டாக ஸ்டார்ட் ஆகுதா? இல்லை எனக்கு கொஞ்சம் நேரமாகவே இருக்குங்க. அதை முன்னாடியே சொல்ல மாட்டியா ஓயன் இப்படி இருக்க, எப்போ பார்த்தாலும் உனக்கு இது அசால்ட்டாக இருப்பியா ஓயன், இப்படி இது பண்ணுறதுனால தான் நான் உன்னை எப்போவுமே என் பக்கத்துலேயே வச்சுட்டு இருக்குது. இப்படிலாம் இருக்கக்கூடாது ஓயன், வலிச்சிச்சுன்னா சொல்லணும் நீ பான்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே அவர் லிஃப்ட்டுக்கிட்ட போய் ஆன் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க கூட்டிகிட்டு போய் பார்த்துட்ருக்காரு உங்களை. நீங்களும் ஏஞ்சின்னு இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க, கொஞ்சமாவது இங்கே பாருங்கள் ஜின்னு, இப்படிலாம் ஒன்றும் இல்லை, லைட்டாக தான் வலிக்குது, இருக்கிறதுக்கு நீங்கள் தூக்கிட்டு போயிடுறீங்க, ஏதோ இப்போ பிரசவமாக ஆக போகிற மாதிரி அப்படின்னு சொல்கிறீங்க.
உனக்கு எதுனாலும் லைட்டாக வலியாக இருந்தாலும் நார்மல் வலி. பட் எனக்கு அப்படி கிடையாது. நான் உனக்கு அப்படியெல்லாம் வலிக்க விட்டுட்டுலாம் பார்த்துட்டு இருக்க மாட்டேன். ஹாஸ்பிட்டல் போனால் அந்த வலியை சரி பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு சின்ன பிள்ளை மாதிரி தூக்கிட்டு போயிட்டுருக்காரு. அவர் பாஸாக பார்த்துட்டு இந்த ஒரு ஃபேஸ் வந்து பார்க்குறது நிறைய பேருக்கே வித்தியாசமாக இருக்குது. அதோட கரெக்டாக மேலேருந்து கீழே டாப் ஃப்ளோர்லேருந்து கீழே அண்டர் கிரவுண்டுக்கு வந்து லிஃப்ட்டு வந்ததும் டக்குன்னு அங்கே தான் கார் நிற்கும். உள்ளே இருக்கவங்கள உட்கார வச்சு மெதுவாக சீட் பெல்ட்டை போட்டு விட்டுட்டு தான் ஒரே ஜம்ப் இங்கிட்டிருந்து காருக்கு அந்த சைடு அவர் இருக்க ஹைட்டுக்கு ஒரே ஜம்ப் அங்கிட்டு குதிச்சு டக்குன்னு கார் எடுத்துகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டுருக்காரு. ஒன்றும் இல்லை ஒயன்னு சொல்லிட்டு, எம்மா எனக்கு அந்தளவுக்குலாம் வலிக்கலை, ஏன் நீங்கள் இவ்வளோ ரியாக்ஷன் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ லேப்டாப்பையும் ஷட் டவுன் பண்ணாமல் வந்துட்டேன் ஒயன், நீ சொன்னோன்னு அப்படிங்கும்போது ஏன் இவ்வளோ பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க, அது தானாக இது ஷட் டவுன் ஆயிரும் அப்படின்னு சொல்லிகிட்டே போயிட்டுருக்காரு. போனதும் அவரோட செக்ரட்டரி ரொம்ப நம்பிக்கையானவங்க. அவங்கக்கிட்ட லேப்டாப் வந்து ஷட் டவுன் பண்ணிவிட்டு லேப்டாப் தூக்கிட்டு வாங்க இங்கே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஹாஸ்பிட்டல் பேர் எங்கே நீங்கள் பார்க்குறீங்களோ அந்த ஹாஸ்பிட்டல் பேர் சொல்கிறாரு. அங்கே அவங்களும் வர்றதுக்குள்ளே நீங்கள் போயிடுறீங்க. போனதுமே டெலிவரி ஆக போகிற மாதிரியே அவர் தூக்கிக்கிட்டே போகிறார். போய் பாருங்க ப்ரெக்னென்ட், வலி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு லேபர் வார்டுக்கிட்ட இவங்க பாட்டுக்கு நார்மலாக இருக்காங்க, நீங்கள் அவரை மூஞ்சியே பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, எதுக்கு இவ்வளோ ஆட்டம் அப்படின்ற மாதிரி. அவருனா பாவம் பயத்தில் தூக்கிட்டு போயிட்டு இப்போ இந்த இடத்துல இப்போ படுக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெட்டை தான் கொடுக்குறாங்க. என்ன ஆப்ரேஷன் தேட்டருக்குலாம் கூப்பிட்டு போக மாட்டிங்களா இல்லைனா டெலிவரி ரூம்க்குலாம் கூப்பிட்டு போக மாட்டிங்களா, என்ன லேபர் வார்டு கூப்பிட்டாமல் இங்கேயே படுக்க போட்டிருக்கேங்கவும், இல்லைன்னு அங்கே ட்ரிப்பில் வந்து இன்ஜெக்ஷன் போடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ வலிக்குதுன்னு சொன்னான் அப்படிங்கும்போது இப்போ கொஞ்சம் நார்மல் ஆகிட்டாங்களா, அது அப்படி தான் சார் இருக்குன்னு சொல்கிறாங்க. அவர் கத்த ஆரம்பிக்கிறார், என்ன நீங்கள் ஒழுங்காக பார்க்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு, உங்களை வந்து அங்கே தான் அட்மிட் பண்ணணுங்கிறதுக்காகவே அவர் வந்து அங்கே ஹாஸ்பிட்டலோட ஷேரில் வாங்கியிருப்பார். ஏன்னா அப்போ தான் நல்லா பார்ப்பாங்க, நிறையா இது எஃபர்ட் போட்டு பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அப்பா கொஞ்சம் இவங்களும் ஓனர் மாதிரி இல்லை, அதனால் இவரோட ஃபேமிலின்னா நல்லா பார்ப்பாங்க. அதுவும் இவரோட ஒய்ஃபு குழந்த பிறக்க போதுன்னா கண்டிப்பாக நல்லா பார்ப்பாங்கன்றது ஒரே காரணத்துக்காக வாங்கியிருந்துப்பார். அதே மாதிரி அவங்களும் வர்றாங்க, வந்து நல்லா பார்த்துறாங்க. இவர் கத்திகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவர் கொஞ்சம் நேரம் வெளில இருக்க சொல்லுங்கள், இப்படிலாம் இருக்க தான் சார் செய்யுன்னு சொல்லிட்டு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போதே வேறு வெளியில் நின்று சவுண்ட் போட்டுட்ருக்காரு. அவர் கூப்பிட்டு போயிருப்பாங்க. பார்த்தா அவங்களுக்கு ரொம்ப பெயின் ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் கத்த ஆரம்பித்தோடனே இவர் வரும்போதே உங்கள் அம்மா அப்பாக்கெல்லாம் சொல்லியிருந்துருப்பாங்க. கரெக்டாக எல்லாம் வரும்போதே நீங்கள் நார்மலாக இருந்திருப்பீங்க. உள்ளே நான் வந்து கொஞ்ச நேரத்தில் வந்து கத்த ஆரம்பித்தோடனே உங்கள் அம்மா அப்பாடா அப்படின்ட்டுருக்காங்க. சின்னதுன்னா சமக்கும், அவள் கத்திக்கிட்டு இருக்கா, நீங்கள் அப்பாடான்னு சொல்லிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கத்துறாரு. மாப்பிள்ளை அப்படி வலி வந்துச்சுன்னா தான் டக்குன்னு பிறக்கும், அப்படி தான் வலி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவளுக்கு போய் வலி வரணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இவர் என்ன சொல்கிறேன்னே தெரியாமல் ஒரு பாட்டு கத்திட்டு இருக்காரு. ஐயோ அவ்வளோ பாசமாக என் பொண்ணு மேலே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா நினச்சிட்டு அதோட சரின்னு சொல்லிட்டு எதுவும் சொல்ல வேணாம், அவன் பார்ப்போம் மாப்பிள்ளைக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகுறாரு போலன்னு சொல்லிட்டு பார்த்துட்ருப்பாங்க. இருந்தாலும் ரொம்ப கத்த ஆரம்பிச்சிருப்பீங்க. உங்கள் அம்மாக்கே அழுக வந்திருக்கும். அவர் தேமி அழுதுகிட்டு இருந்திருப்பாரு வெளியிலேருந்து. உள்ளே வர சொல்லியிருந்துருப்பாங்க. ஒயன் வந்து நீங்கள் கூப்பிட்ருப்பீங்க. அவர் வெளில நின்றுட்டுருக்காரு, ஒரு பக்கத்தில் இருந்தால் நல்லா இருக்கணும். அவர் உள்ளே வந்து பார்த்தோன்னே அவருக்கு ஷாக் ஆகி போச்சு. அழகாக பாய் பேபி வந்து அப்போ தான் தலை மட்டும் வெளில வந்திருக்கும். வெளில வந்து தலையோட வந்து நீங்கள் குழந்த பிறந்திருக்கும். கொடுத்து உங்கள் கையில் கொடுக்குறாங்க. பார்த்தோன்னே அவருக்கு நான் இப்படி தான் பேபிஸ்லாம் வந்து பிறக்குமான்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடுறாரு. ஆனதுக்கப்புறம் அத்தாடி ஒரு குழந்த போயிடும், இதுக்கு மேலே இன்னொரு குழந்த நான் நினச்சே பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அவரோட அம்மா ஞாபகமும் வருது. இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் நம்ம அம்மா நம்மளையும் பெற்றாங்களா, இதே கஷ்டப்பட்டு தான் அவங்க அம்மாவும் அவ்வளோ பெற்றாங்களா அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு அவங்களோட சாக்ரிஃபைஸ்லாம் எப்படி எந்த அளவுக்கு இருக்குன்றது இப்போ தான் அவருக்கு புரியுது. அதோட வெளியில் வந்துட்டு குழந்தையும் பார்த்து கொஞ்சிட்டு வயனை தான் பார்த்துட்டே இருக்கார். சரியாயிட்ட எப்போ எந்திரிப்பா அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும் சார், ஒரு 3 to 4 hours மேலே ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க.
அதோட சரின்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லைல்ல அப்படின்னு கேட்குறாரு. ஐயோ ஒன்றும் இல்லை, இது எல்லாருக்கும் நார்மல் தான் சொல்லும்போது எல்லாருமே மோஸ்ட்டாக ஃபுல்லாக வந்துடுறாங்க, பெட்டுக்கு மாற்றிடுறாங்க. வந்து உள்ளேருந்து பார்த்துட்டு இருக்கும்போதே சாரி அத்தைன்னு கேட்குறாரு. ஏன் மாப்பிள்ள என்னாச்சு மாப்பிள்ள, நீங்கள் ஏன் சாரி கேட்குறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. இல்லை அத்தை, நான் ஒயின் உள்ளே இருக்கும்போது கோவத்தில் கத்திட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஐயோ இதெல்லாம் பரவாயில்ல மாப்பிள்ள, நீங்கள் போய் சாரி கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி இவங்க அம்மா சொல்கிறாங்க. இல்லை ஒயன் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு கத்தும்போது நான் உள்ளே போகும்போது தான் ஒரு அம்மானா என்னன்றது எனக்கு தெரிஞ்சிச்சு. இந்த அளவுக்கு வந்து கஷ்டப்பட்டு தான் எங்கள் அம்மாவும் சரி நீங்களும் சரி எங்கள் 2 பேருமே பெற்று எடுத்திருக்கீங்க. அதனால் 2 பேருக்குமே ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அத்தைன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட சாரி கேட்குறாரு. இன்னொன்று அவங்க அம்மா கிட்ட போய் மடியில் அவர் படுத்துக்கிறாரு. தேங்க்ஸ்மான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா தடவி கொடுத்துட்டு இப்படி தான் இருக்கும், இப்படி தான் பொண்ணுங்கன்னா பசங்களுக்கும் நிறையா வழிகள் இருக்குடா, ஆனால் அது நீ தான், அது நாங்கள் மோஸ்ட் ஆஃப் புரிஞ்சுக்குவோம். நீ உன் ஒய்ஃப் வந்து நீ தான் பத்திரமா பார்த்துக்கணும். இந்த அளவுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணி உனக்குன்னு ஒரு வாரிசு கொண்டு வந்திருக்கால, அதனால் அவளை நல்லா பார்த்துக்கன்ற மாதிரி சொல்லி அட்வைஸ் மலையை பொழிச்சிட்ருக்காங்க. உங்கள் அம்மா அட்வைஸ் மலையை பொழிஞ்சது போக உங்கள் அம்மாவும் பண்ணிகிட்ருக்காங்க. அதோட சரிம்மான்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் கண்ணு முழிச்சிட்றீங்களா, முழிச்சதும் தேங்க்ஸ்டின்னு சொல்லிட்டு ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறாரு. அதோட பேபிக்கும் வந்து ஃபீட் பண்ண சொல்கிறாங்க. ஃபீட் பண்ணுறீங்க, அழகாக பார்க்க அப்படியே ஜின் மாதிரியே இருக்குதா. நீங்கள் மோஸ்ட் ஆஃப் உங்கள் ஆஃபீஸில் படுத்துக்கிட்டு ஜின்னே தான் குறுகுறு பார்த்துக்கிட்டே இருந்திருப்பீங்க. இப்படியெல்லாம் யாருக்கு கிடைக்கும், வேலை பார்க்குற இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்துடுறான் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. நமக்கு கிடைச்ச ஹஸ்பண்ட் செம்ம லக்கடா நம்ம அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி அவனும் நடந்துட்டு இருந்திருப்பான். அதனால் அவனையே அதிகமாக பார்த்தோன்னா அப்படியே என்னமோ தெரியலை, அவனை மாதிரி அப்படியே அச்சசல் இருந்திருப்பாங்க. மினி ஜின்னு தான் அதே மாதிரி இருந்திருப்பான். பாரு கால் ஒன்றுமா இருக்குது, கை ஒன்றுமா இருக்குது, மூக்கு பாரு ஒன்று மாதிரியே இருக்குன்னு சொல்லி நீங்கள் 2 பேரும் அழகாக பேசிகிட்டு இருக்கீங்கடா. ஓகே, இதோட நான் இந்த ஒன் ஷாட் வந்து இங்கே எண்ட் பண்ணுறேன்டா. ஓகே பாய்.